ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜி அவங்க அப்பா கூட உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன்னோட பொண்ணு கூட நம்ம எந்த ஒரு பகை எந்த ஒரு சண்டையுமே மனசில் வச்சுக்காம எல்லாத்தையும் மறந்து இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்க மனசுக்கு நிறைய நிறைவு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ராஜிமா இன்னும் முத்துவேலு மாத்திரை எதுவும் சாப்பிடவே இல்லை, இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டான், அவன் மாத்திரை சாப்பிடணும், நீ போயிட்டு அந்த மாத்திரை எல்லாமே ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜியுமே எந்திரிச்சு போகிறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜிமா, அதெல்லாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ எதுவும் எடுத்துகிட்டு வராத. என்ன அப்பத்தா, பிள்ளை நம்மளை பார்த்து பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கா, அவளுக்கு எதுக்காக நீ வேலை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்பா இதில் எனக்கு போய் என்ன கஷ்டம் இருக்க போகுது, நான் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு சொல்கிறாங்க. நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. டேப்லெட்ஸை எடுக்க போகிறப்போ ரிப்போர்ட் ஏதாவது பார்த்து நமக்கு கேன்சர் இருக்க விஷயத்த ராஜு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக ராஜியால் இதை தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ராஜி முகத்துலேயும் சரி, கோமதின்னு இப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற டைமில் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வழியை கொடுக்கும். யாருமே இதை தாங்கிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ராஜுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, என்னப்பா ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அத்தா நீ போயிட்டு ராஜிக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வாப்போ, வந்ததும் நீங்கள் அவளை கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, அப்பா அதெல்லாம் வந்ததுமே அம்மா கேட்டாங்க, நான் தான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு டேப்லெட் எல்லாம் போடணும்ல, நான் போய் கொண்டு வரேன் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் என் பக்கத்தில் உட்காருவா தாயி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பாடான்னு இருக்குது நம்ம ராஜி உட்காந்ததுக்கப்புறம் தான். இப்போ நம்ம குமார் இருந்துட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல்கிட்ட வந்து, பெரியப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த நான் எப்பயுமே தெரியாமல் கூட நான் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் பெரியப்பா நீங்கள் மன்னிச்சு என் கூட பேசுங்க பெரியப்பா, நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி காலில் விழுந்து கதறாங்க. உடனே இங்கே ராஜி கோவம் வருது. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ அப்பா கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, சி உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, உன்னை மாதிரி ஒரு கேடு கெட்டவனை என் அப்பா எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீ அப்பாவை கீழே தள்ளி சாவடிக்கு தானே பார்த்த, இங்கே பாரு என் அப்பாலாம் உங்ககிட்ட பேச மாட்டார், இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, என் பெரியப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நடுவில் வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு குமார், உன் மேலே நான் நிறைய கோவத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு நீ என்கிட்ட இப்போ பேசாத, எனக்கா கோவம் தனிறப்போ நானாக உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், இப்போதைக்கு என் முன்னாடி வந்து நீ நிற்காத, உன் முகத்தை காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குமாருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, குமார் அதான் அண்ணா சொல்கிறாருல, பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமாருமே சைலண்ட்டாக ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்பா உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்காப்பா, நான் உங்களுக்கு என் கையால் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது குமாரோட அம்மா மாறி இருந்துட்டு, என்ன ராஜி உனக்கு சமைக்கலாம் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லாவே சமைப்பேன் சித்தி, உங்கள் எல்லாருக்குமே என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் தனியாகவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ இப்படி கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பா போய் சேர்றதுக்குள்ளே நீ ஒரு குட்டி குழந்தைய பெற்று கொடுத்துருமா, ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டு அப்படின்னா அந்த சந்தோஷத்துலேயே நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம ராஜுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசவே கூடாது சரிங்களா, என் பிள்ளை பிறந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கப்பா, தேவையில்லாமல் போய் சேர்ந்துருவோம் அது இதுன்னு சொல்லிட்டு தப்பான வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோவப்படுறாங்க. உடனே முத்துவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு இருக்கிற வியாதிக்கு நான் இருப்பேனா செத்து போவேனான்னு கூட என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ராஜிமா, அதுக்குள்ளே நான் போய் சேர்றதுக்குள்ளே
நான் உன்னுடைய குழந்தைய பார்த்துட்டு போயிடணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. நீ நல்ல ஒரு பையனை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு புருஷனை அமைச்சுக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதையும் தாண்டி நீ குழந்தை குட்டின்னு குடும்பமாக வாழ்கிறத என் கண்ணால் பார்த்து நான் சந்தோஷப்பட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் என்னுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ராஜு இருந்துட்டு என்னப்பா அடிக்கடிக்கு நீங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் மனசுடிஞ்சு போய் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கப்பா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது மறைச்சிருக்கீங்களா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்துவேலுக்கு முகமெல்லாம் வேத்துருது. என்ன நம்ம மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்கிறா, ஏதோ நம்ம மறைக்கிறன்ற மாதிரி சொல்கிறாளே, ஒருவேளை ராஜுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? இல்லை இல்லை, ராஜுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜிமா, சும்மா தான் உன்னுடைய குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. நீ குழந்தை குட்டின்னு குடும்பமாக வாழணும், அதை நான் என் கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும் தாயி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ராஜு இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, இனி 10 மாதத்தில் உங்கள் கையில் நான் குழந்தைய பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம முத்துவேலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிருமே தன்னோட மாமனாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராங்க. அதாவது குமார், சக்திவேல் இவங்க எல்லாருமே சண்டை போட்டாலுமே பரவாயில்லை, ராஜு தனியாக போயிருக்கா, நம்மளும் ராஜு கூட ஜோடியாக போய் நின்னா தானே மாமாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ கோமதி கிட்ட, அம்மா நானும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வேணாண்டா, அங்கே போனால் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, ராஜி கூட நான் அவளோட புருஷன் நான் எல்லாத்துலேயுமே அவள் கூட இருப்பேன்றத அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் காட்டணும்ல, நான் அவள் கூட ஜோடியாக நின்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உன் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்படுவார், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கோமதிக்குமே இது சரின்னு தான் படுது. சரி கதிர், அங்கே யாராவது எதுவும் பேசினாலும் நீ சண்டைக்கு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் சண்டைக்கு போக மாட்டேன், எனக்கு இப்போதைக்கு என்னுடைய மாமனார் ஹெல்த்தும் அவரோட நிம்மதியும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அப்படி ஒரு பிரச்சனை எதுவும் நடக்காது, பிரச்சனை வர மாதிரி அவங்க பேசினாலுமே நான் எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிவிட்டு இப்போது ராஜி இருக்கிற, அதாவது அவங்க அம்மாங்க வீட்டுக்கே போகிறாங்க. ஸோ கதிரை பார்த்ததுமே இங்கே நம்ம ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ கதிருமே வந்திருக்காரா, வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே சக்திவேலுக்கு அப்படியே புகையுது, பயங்கரமாக கடுப்பு ஆகுறாங்க, கோவத்தில் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. உடனே இங்கே நம்ம முத்துவேலோட ஒய்ஃப் வடிவு இருந்துட்டு, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும்பா சரி டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முத்து இருந்துட்டு, என்ன வடிவு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ போய் கொண்டு வாப்போ, டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே டீ போடுறதுக்காக வடிவு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம முத்துவேலும் கதிரும் ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிறாங்க. அதே சமயம் உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கதிர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர் உன் மாமனாருக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்ன வேணுமோ, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆசை என்னவோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தானே இந்த மாப்பிள்ளை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம சக்திவேலுக்கு தான் அப்படியே நெருப்பு மாதிரி கப கபன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது முத்துவேல் முன்னாடி கதிரை திட்டவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது, பல்ல கடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி உன் அப்பாவுக்கு என்ன ஆசை, நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராஜி வெக்கப்படுறாங்க. என்ன ராஜி வெக்கப்படுற, உன் அப்பாவோட ஆசையை சொல்கிறதுக்கு எதுக்கு இப்படி நீ வெக்கப்படணும், உன்னை என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களா இல்லை வேறு எதுனா நடக்க போகுதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, போ கதிர், அதை நான் எப்படி சொல்வேன், எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம், என்ன மாமா அப்படி என்ன மாமா அவங்க ஆசை, நீங்களே சொல்லுங்கள், அவள் தான் இப்படி வெக்கப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம அதாவது ராஜியோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நான் போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு பேர குழந்தையோ இல்லை பேத்தியோ யாரையோ ஒருத்தர் பெற்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதுதான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியோட அப்பா வாயை கை வச்சு மூடுறாங்க. இங்கே பாருங்கள் மாமா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்கள் 100 வருஷத்துக்கு இல்லை 200 வருஷத்துக்கு சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பீங்க, எங்கள் தலைமுறை எங்கள் குழந்தைங்களோட தலைமுறைன்னு சொல்லிட்டு எல்லா தலைமுறையுமே வரிசையாக நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள்
ஆரோக்கியமாக இருப்பீங்க கண்டிப்பாக. இது எல்லாமே நடக்க தான் போகுது. நீங்கள் நெகட்டிவாக எப்போவுமே பேசவே கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது கதிர் இருந்துட்டு, மாமா ஒத்த குழந்தை என்ன ரெட்டை குழந்தைய பெற்று உங்கள் கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராஜி வெக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வடிவுமே கொஞ்ச நேரத்தில் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு கர்மம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க இதுங்க. ச்சே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே உயிரோடு உட்காந்துருக்கோமோ. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பாண்டி பரதேசி பெத்த பரதேசி நாய் இன்னைக்கு நடு வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்கு. ச்சே, இதெல்லாம் பார்க்கவே கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகுது. எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு குமாரோட ரூமுக்கு போயிடுறாங்க. குமார் இருந்துட்டு, இங்கே அப்பா என்னப்பா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குப்பா, இங்கே நடக்கிறது எதுவுமே சுத்தமாக எனக்கு பிடிக்கலப்பா அப்படி சொல்லிட்டு, டேய் உன்னால் தாண்டா இன்னைக்கு என்னால் எதுவுமே பேச முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அந்த கதிர் பையன் வந்து உறவாடிக்கிட்டு இருக்கான். இந்த ராஜி கதிரெல்லாம் நடு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டானுங்க. ச்சே, இனிமேல் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. எல்லாமே உன்னால் தான். உன்னை மாதிரி ஒரு அருவிக்கிட்ட ஜென்மத்தை பெற்று வச்சதுக்கு நான் இன்னும் அனுபவிக்கணும்டா. ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை எதுவுமே வளரல. தடிமாடு எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குல்ல. எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன். யோசிக்காமல் பண்ணி தான்டா இன்றைக்கி நீ இந்த நிலமையில இருக்க. உனக்கும் எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்காமல் இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிற. ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்படி யோசித்து உனக்கு நல்ல ஐடியா கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லணும். நான் தான் உனக்கு அப்பனும் ஒருத்தன் இருக்கேன்ல. உனக்கு தான் புத்தி கெட்டத்தனமாக நீ எப்படி வேணாலும் யோசித்து ஏதோ ஒரு திக்கில் மாதிரி ஒரு வேலையை செய்வேன். அந்த வேலை ஏதாவது ஒரு இதில் போய் முடியும். அதுக்கப்புறம் கடைசியில் நான் தான் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும். இங்கே பாரு குமார், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்கவே முடியலடா. ஐயோ, எனக்கு கடுப்பாக இருக்குது. கதிர் பையன் வந்து உறவாடிக்கிட்டு இருக்கான். இந்த வீடு அவனுக்கே சொந்தன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து இந்த வீட்டை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போகிறாங்க. வீடு மட்டும் இல்லை, சொத்து பத்துன்னு சொல்லிட்டு நகை நட்டுன்னு குடவுனு அதுக்கப்புறம் கம்பெனின்னு இது எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போகிறாங்க. போச்சு இத்தனை வருஷமா அண்ணன்கிட்ட நைஸாக பேசுனது, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சுடா. அவ்வளோதான். இந்த ராஜியும் கதிரும் வந்துட்டானுங்கள, மொத்தத்தையும் சுரண்டிட்டு போயிடுவானுங்க. நடுத்தெருவில் தான் நிற்க போகிறோம். கடைசி வரைக்கும் உனக்கும் கண்ணியும் கல்யாணம் ஆகாமல் தனி மரமாக கடைசி வரைக்கும் ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு கோவிலாக ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குதான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்தி வந்து பயங்கரமாக கோவத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்பா என்னப்பா உங்கள் வாயால் நீங்களே இப்படி சொன்னால் எப்படிப்பா? நான் என்ன காவி வேட்டி கட்டிக்கிட்டு தெரியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எண்ணி 2 மாதத்தில் நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்ப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிழிச்ச, நீயாவது கல்யாணம் பண்ணுறதாவது ஊரெல்லாம் தேடி பார்த்துருச்சு, எந்த பொண்ணுமே உனக்கு செட் ஆகலை. நாங்களாக பார்க்குற பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது, நீயா போய் கூட்டிகிட்டு வரதும் செட் ஆக மாட்டேங்குது. எதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கதிர் வந்து, சரி ராஜி நீ அப்பா கூட பேசிட்டு வா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, ட்ராவல்ஸில் முக்கியமான வேலை ஒன்று, நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு முத்துவேல்கிட்ட, அப்பா எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் போல் இருக்குப்பா, உங்கள் உடம்பு நல்லபடியாக குணமாயிடணும், நீங்கள் பழைய மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு அழகாக கம்பீரமாக நடந்து தலை நிமிர்ந்து வரணும்ப்பா. நீங்கள் இப்படி உடம்பு முடியாமல் உட்காந்துருக்கிறதுக்கு என்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. எல்லாமே அந்த குமார் ஆள் தான். அந்த குமார் மட்டும் அப்படி உங்களை நோக்கி விடாமல் இருந்திருந்தா நீங்கள் இப்போ நல்லபடியாக எந்த வழியும் வைக்காமல் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமார் தான் அப்படி சொல்லிட்டு, விடுமா நடந்தவே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ சாப்பிடுமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, இருக்கட்டும்பா அப்பா, 1 hour ஆயிடுச்சு, இன்னுமே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்டே போடல, நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல கேட்காம நம்ம ராஜி வந்து முத்துவேலோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ டேப்லெட் எங்கே இருக்குதுன்னு கேட்காம வந்துட்டாங்க. அங்கேங்கன்னு தேடுறாங்க. பீரோவை ஓப்பன் பண்ணப்போ ஒரு ஃபைல் வந்து கீழே விழுது. ஸோ அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்னு போட்டிருக்கு. ஸோ அதில் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம முத்துவேல் பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேன்சர் இருக்க விஷயம், அது எத்தனாவது ஸ்டேஜில் இருக்குது, அவங்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி நொறுங்கி போயிடுறாங்க. அப்படி நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. என்ன அப்பாவுக்கு கேன்சர் இருக்கா? இப்போ வரைக்குமே அப்பா நம்மக்கிட்ட எதுவுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல்
அப்பா இது விஷயமா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. ஒரு வேளை இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சுச்சா என்னன்னு கூட தெரியலையே. யாருக்கும் தெரியாமல் அப்பா மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நான் போய் சேர்ந்துருவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருன்ற மாதிரியெல்லாம் சொன்னார். அதுக்கு பின்னாடி இந்த விஷயம் தான் இருக்குமோ? ஐயோ, இவ்வளோ பெரிய வியாதி அப்பாவுக்கு வரணும். ஐயோ கடவுளே, என் அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நானுமே உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்ன ராஜி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அப்படியே அழுது அழுது அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. முத்துவேலுக்கு வேறு பதட்டமாக இருக்குது. எந்திரிச்சு சடான்னு நடக்கவும் முடியல. சோஃபா மேலே தான் உட்காந்துருக்காங்க. ஒரு ராஜி இவ்வளோ நேரம் ஆச்சு போய் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு பக்கத்தில் தான் இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, வடிவு ராஜிக்கு டேப்லெட் எங்கே இருக்குன்னே தெரியல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்குவேன், அவளை நீ கூட்டிகிட்டு வா போ, அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவு வந்து இப்போ ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு பார்த்ததுமே ராஜி வந்து கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா தாங்கிக்க மாட்டாங்க, இந்த விஷயத்த நம்மளாலவே தாங்கிக்க முடியல, அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய கொடிய நோயாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஏய் ராஜி, என்னடி படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார்ல, அந்த ரிப்போர்ட் தான். அப்பாவுக்கு என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, சீரியஸான கண்டிஷனாக இப்போ என்ன அதாவது எப்படி க்யூர் ஆகிடுச்சா இல்லையான்றதை போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தேன், என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீ டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, இதெல்லாம் எதுக்காக பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலையே வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே முத்துவேல்கிட்ட வராங்க. நம்ம ராஜி முத்துவேலை பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. மாலை மாலையாக தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது. உடனே முத்துவேல் இருந்துட்டு கண்ணை தொடச்சி விட்டு, ராஜிம்மா என்னம்மா எதுக்காக இப்படி நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைப்பா, ஆனந்த கண்ணீருப்பா, உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஒரு 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 காலகட்டத்தில் நீங்கள் என்னை எல்லாருமா சேர்ந்து வெறுத்து ஒதுக்குறீங்க. இன்றைக்கி உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கூடவே நீங்கள் என் மேலே அவ்வளோ பாசமாக பேசுகிறீங்க, பாசத்தை காட்டுறீங்க. இதெல்லாம் எனக்கு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, அதுக்காக தான்ப்பா அழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ராஜி மனசுக்கு மட்டும்தான் தெரியும், அதாவது முத்துவேலுக்கு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்படி அழுகுறாங்க. ஸோ அப்பா வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை கதிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, கதிர் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறானோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம ராஜி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கதிர்கிட்ட கேட்போம் இது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, ராஜி உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன், வா நான் போட்டு கொடுக்குறேன், நீ சுட சுட சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, வீட்லேயே சமைச்சிருக்காங்க, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராஜி, உனக்காக நான் ஆசையாக சமைச்சேன், அதை போய் வேண்டான்னு சொல்லிட்டு போறியே, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 2 வாய் சாப்பிட்டு பாரு, உனக்காக ஆசையாக சமைச்சேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ரொம்பவே ஆசையாக கூப்பிடுறாங்க. ஆனால் ராஜிக்கு எப்படி சாப்பிட முடியும்? அவங்களுக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது, அந்த அளவுக்கு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ வெளிக்காட்டவும் முடியல. இந்த டைமில் அவங்களுக்கு சாப்பாடு எப்படி இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ராஜி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க, முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. கோமதி ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சு, அண்ணன் எப்படி பேசினாரு, எல்லாரும் எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்ற கேட்குறதுக்காக கோமதி உட்காண்ட்ருக்காங்க. ஸோ ராஜி வந்து சோஃபா மேலே உட்காந்தவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, ராஜி உனக்கு என்னடி ஆச்சு, பேய் இது பிடிச்சிருச்சா என்ன, போனவ என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமே அமைதியாகவே உட்காந்துருக்க, முகமெல்லாம் வேக்குது, முகமும் உனக்கு சரியில்லை, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அது வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. சரி, அங்கே அந்த குமாரெல்லாம் இருந்தானா, ஆமாம் சக்திவேல் அண்ணன் ஏதாவது பேசிச்சியாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க எதுவும் பேசலை, நான் அப்பா கிட்டே பேசிட்டு வந்துட்டேன். சரிங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருக்குது, இந்த வியாதியை அப்பா எப்படி எதிர்க்கிறாருன்னு தெரியலையே, எந்த அளவுக்கு வலியை கொடுக்கும், அதெல்லாம் எப்படி இவர் தாங்கிக்கிறாருன்னு தெரியல, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ராஜிக்கு. அப்போ தான் கதிர் வந்து இப்போது ரூம்குள்ளே வராங்க. கதிர் வந்து ரூமை அதாவது தட்டுறாங்க. ஸோ உள்ளே நம்ம ராஜி வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போய் பெட் மேலே உட்காந்துக்கிறாங்க. நம்ம கதிருமே ரூமை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ராஜி என்னாச்சு ராஜி, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க போல், வந்ததும் அப்படியே ஏதாவது ஒன்று லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ எதுவுமே பேசாமல் இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ராஜி இருந்துட்டு, "கதிர், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன். அதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும். பொய் மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சுது அப்படின்னா, உன்னை அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ராஜி, இந்த அளவுக்கு கோவமா நீ உன்கிட்ட எப்பவுமே பேசுனது கிடையாது. என்னாச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், என் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு. "உன் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த குமார் தான் கீழே நோக்கி விட்டான். அதுதான் பிரச்சனை. வேற எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு. "பொய் சொல்லாத கதிர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கதிர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எல்லா விஷயமும் தெரியுன்றா, என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? இல்லை இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவருக்கும் நமக்கு மட்டும்தானே தெரியும், அப்பாவுக்கு தெரியும். அப்பாவும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார், முக்கியமாக ராஜிக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, "என்ன கதிர், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பார், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு கேன்சர் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சடானிங்க நம்ம ராஜி இப்படி கேட்டதுமே உடனே கதிர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்கிறது ராஜி?" அப்படின்னு சொல்லிட்டு. "கதிர், என் அப்பாவுக்கு கேன்சர் இருக்கா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "பொய் சொல்லாத, என் அப்பாவுக்கு கேன்சர் இருக்க விஷயத்த நான் ரிப்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி தான் அப்பாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய கேன்சர் இருந்திருக்கு, 4th ஸ்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லு, ஆனால் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் ராஜி, எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராஜி ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. "என்ன கதிர் சொல்கிற? என் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது. இந்த விஷயத்த நீ மறைச்சிருக்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைக்கக்கூடிய விஷயமா இது? ஏன் என்கிட்ட சொல்லலை நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. "அது வந்து ராஜி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. உன் அப்பா தான்" "போதும் நிறுத்து கதிர், என் அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நீ சொல்லாமல் மறைச்சிருக்க போல. இங்கே பாரு, நீ கண்டதை சொல்லி என்னை சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. என் முகத்திலே முழிக்காத. என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது. என் அப்பா இந்த வியாதியால் எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பாரு. இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் மறைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னா, ஒட்டுமொத்த பேருமே அவருக்கு ஆறுதலாக இருக்கணும்ல. யாருக்குமே தெரியாமல் மறைச்சு மறைச்சு அவர் டேப்லெட் போடுவாரா? அது மட்டும் இல்லாமல் அவரே கவனிச்சிக்க முடியுமா?" அப்படி சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கோவப்பட்டு கேட்குறாங்க. "நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ராஜு. ஆனால் உன் அப்பா தான் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் எத்தனையோ டைம் சொன்னேன். இருந்தாலும் இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க யாருமே இதை தாங்கிக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் உன் அப்பா வந்து சொன்னார். அதனால தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னதான் நீ ரீசன் சொன்னாலும் நான் இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் கதிர். என்கிட்ட நீ பேசவே பேசாத. என் அப்பாவை நான் போய் கேட்க போகிறேன் இதை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அது ராஜி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. "ஐயோ ராஜி, கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி. என்ன கதிர், என்ன பொறுமையாக இருக்க சொல்கிற? என் முகத்திலே முழிக்காத. உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க இங்கே நம்ம ராஜி. உள்ளே ரொம்பவே சத்தமாக இருக்குது. கோமதிக்கு என்ன இவங்க 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் மீனா வராங்க. "வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு. "ராஜி எங்க அத்தை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ராஜி உள்ளே இருக்கா." "ஆமாம், என்ன அவங்க ரூம்லேருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னத்தாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தெரியலம்மா, என்னன்னே தெரியல. ரொம்ப நேரமாக இப்படி தான் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. 2 பேருமா சேர்ந்து சண்டை போடுறாங்களா, இல்லை என்னன்னே தெரியலையே." "அத்தை, சண்டை போடுறாங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல." "இல்லைம்மா, 2 பேரும் உள்ள ரூமை லாக் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படிம்மா நான் கேட்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, "என்னத்த நீங்கள், அவங்க உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது சத்தம் கேட்காத வரைக்கும் தான், நமக்கு காது சத்தம் கேட்குதுல்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏதுன்னு கேட்கணும். வாங்க அத்தை, என்ன ஏதுன்னு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை தட்டுறாங்க. நம்ம ராஜி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, "ராஜி, நான் சொல்கிறத கேளு ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோமதி இருந்துட்டு, "டேய் என்னடா ராஜிமா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. "அத்தை, அத்தை, அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு அத்தை" அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம அதாவது கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. "என்ன ராஜி சொல்கிற, கேன்சரா?" அப்படி சொல்லிட்டு. "ஆமாம் அத்தை, இத்தனை நாளாக
கதிரும் அப்பாவும் இந்த விஷயத்த நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்காங்க. நான் கதிர் கூட இனிமேல் பேசவே மாட்டேன் அத்தை. கதிருக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதை எல்லாத்தையுமே மறைச்சி இன்னைக்கு என் அப்பா தனிப்பட்ட முறையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறாருன்னா அதுக்கு இவன் தான் காரணம். இவனும் ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான், இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனாலுமே அப்பாவுக்கு ஆறுதலாக இருப்பாங்கள்ல, அப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்கள்ல. யாருக்கும் தெரியல அப்படின்னா அப்பாவே தானே அவருக்கான விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இது எல்லாத்தையுமே கதிர் இருக்கணும்ல. கதிர் எதுவுமே யோசிக்காமல் லூசுத்தனமாக பண்ணி இப்போது யாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்காங்க. டேய் என்னடா இதெல்லாம் அம்மா, அது வந்து ராஜி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை நான் இன்றைக்கி பார்த்தேன் அத்தை. இன்றைக்கி அப்பாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன்ல, அப்போ தான் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதோட ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம முத்துவேலுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் குணமாயிடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.